செப்டம்பர் புதிய மாதத்துல ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாவற்றும் நன்மையை நமக்கு கொடுத்து இந்த செப்டம்பர் புதிய மாதத்துல ஏசப்பா நம்மளை ஆசீர்வதித்து மான் கால்களைப் போல ஆண்டவர் ஓட பலனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் கடந்த மாதம் பாதுகாத்து இந்த புதிய செப்டம்பர் மாதத்திலும் அப்பா உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். மகனே மகளே, உன் கால்கள் மான் கால்களைப் போல நான் ஓட செய்வேன், உனக்கு நல்ல பலனை கொடுப்பேன். இந்த மாதத்திலே உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு நிச்சயமா நான் கொடுக்க போகிறேன். உனக்கு நடக்க முடியலையா, உனக்கு சாப்பிட முடியலையா, உனக்கு எங்கேயும் போக முடியலையா, உனக்கு அநேக தேவைகள் இருக்கிறதா, நிச்சயமா இந்த செப்டம்பர் மாதத்துல உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த 1ஆம் தேதி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்க கடந்து போவீங்க, இந்த மாதத்தை கடந்து வருவீங்க என்று அன்பு எனக்கு பிரியமான அன்பு தேவச்சனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குங்க. அப்போ கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்துல எல்லா நன்மையும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த போகிறார். உங்களை மான் கால்களை போல் ஆண்டவர் சொல்றாருங்க. கர்த்தர் என் பலனாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பலனாய் இருந்து எல்லா தேவைகளையும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய திருமண காரியங்கள், அநேக வீட்டு தேவைகள், அநேக தேவைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னுடைய வாடிகை, கரண்ட் பில் எதாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் நான் சந்தித்து உன் பிசினஸையும் உன்னைய நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஆகஸ்ட் மாதம் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லி அவருடைய சமூகத்துக்கு நம்ம போவோம். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இசப்பா, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்கப்பா. இதோ இந்த புதிய செப்டம்பர் மாதத்துல இசப்பா நீங்கள் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி, எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடரட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் குறையா இருக்கிறதோ அப்பா, எங்கெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பலன் அற்று போயிருக்கிறதோ எல்லாவற்றிலும் நீங்கள் மான் கால்களைப் போல ஆண்டவரே ஓட பலனை ஆசீர்வதிப்பதாக ராஜா. ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு போதும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் இந்த மாதத்துல கிடைக்கட்டும் அப்பா. எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அப்பா, திருமண காரியங்கள், வாடிகை, ஆண்டவரே பிசினஸ்ல அநேக காரியங்களா இருக்கலாம் அப்பா. எல்லாவற்றிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எது குறையோ எல்லாவற்றையும் நிறைவாக்கி நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதோ ராஜா, இந்த தொடக்கமான இந்த இசப்பா செப்டம்பர் மாதத்துல உமக்கு நன்றியோடு உமக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த ஸ்தோத்திர பலி நன்றி ஏற்றுக்கொண்டு அப்பா, இந்த மாதத்தை நீங்கள் வழிநடத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு போது வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா நன்மையும் தொடரட்டும் ஆண்டவரே. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.